இருக்கின்றாரா? நான் போய் பார்த்து வரமா. தாயே, மன்னரோ அதிக நித்திரையில் இருக்கின்ற. உறக்கமா? நல்லா தூக்க தருகிறாருமா. டேய், தட்டி எழுப்பி ஒரு பெண் வந்திருப்பதா சொல். அப்படியே சொல்லிடுறமா. மகாராஜா, மகாராஜா. டேய், நித்திரையில் இருக்கவன எழுப்பிய காரணம்? இந்த நேரத்தில் ஒரு பெண் ஒன்று வந்திருக்குதுங்க. பெண்ணா? அர்த்தராத்திரில ஒரு பெண் வந்திருக்கின்றாளா? ஆமாங்க. அவளுக்கு என்ன குறையோ? யாருக்கு தெரியும்? சரி, யாரா இதை உள்ளே வர சொல். தாயே, என்ன உரைத்தான்? மறுபடி உத்தரவு. வருகின்ற மேலையா கேட்டு கொண்டு வர. வருகின்றனா? இல்லையா? போய் டேய், அப்படியே கேட்டாங்க. அவனே பின் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றா? தேவதை போல் தெரியுறாங்க. தேவதை போல் தெரிகின்றா. நீயே வந்து பாரு வா. யாரும் விளக்கறா இல்லை. நேரா நானே சென்று வருவோம். தாயே, அந்தாரிய வந்தார்கள் செய்வாயே. இந்த ஆசீர்வாதம் ஏந்திருப்பாய் மன்னா. தாயே, இந்த அத்ராத்தி வேலையிலே என்ன இது? அன்னையே இது ஒரு சாதாரண பெண்ணாக வந்தவாள் என்று நினைத்திருந்தேன். நீங்களா இப்பேற்பட்டு வந்திருப்பது எனக்கு தெரிய வந்த காரணம் என்னவோ? எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? நகர்வலம் வந்தேன். அகாய்க்கார சந்தையிலே இந்த குழந்தை பார்த்தேன். பேர்பதியாக இருந்தது. கண்டெடுத்தேன், உயிர் குடித்தேன். ஆனால் இந்த குழந்தை யாருடைய குழந்தை ஞானத்தால் பார்த்தேன். பார்த்தால் உன்னுடைய குழந்தையா தெரிகிறது மன்னா. எந்த குழந்தையா? உன்னுடைய குழந்தை தான் இது.
இருப்பிலவாக பிறந்தது என்று நான் தான் தாயை தூக்கி இரு பிளவா இருந்து எடுத்தேன். எடுத்தீர்கள். இரண்டும் ஒன்று சேர்த்து உயிர் கொடுத்தேன். உயிர் கொடுத்து பெற்றுக்கொள். தாயே மன்னா, உயிரற்ற குழந்தையை உயிருடன் எனக்கு கொடுத்தாய் உத்தமியே. உங்கள் மீது உள்ள கோபத்தினால் இந்த நாட்டில் உள்ள கோயிலில் எல்லாம் முடிவிட்டேன். அருள் தராத தெய்வம் எதற்காக என்று ஆலய முடிந்தாய்? ஆமா, ஆலயத்தை முடிவிட்டேன். ஆனால் உன் என்ன மறந்தாலும் நாட்டு மக்களை மறப்பதில்லை. நீங்க மனதில் நினைத்திருந்தீர்கள். மன்னா, எதற்காக வந்தேன்? எதற்காக தெரியுமா? உனக்கு அருள் தர வேண்டும் என்று அப்படியா வந்திருக்கிறேன். அப்படியா தாயே, எனக்கு உதவி செய்ய வேண்டும் வந்தீர்களா? ஆனால் குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டாம். தாயே, உயிர் கொடுத்த உத்தமியை நீங்களே ஒரு பெயர் சூட்டி விடுங்கள் அம்மா. அவன் இருந்த இடம் அகைக்கார சந்து, எடுத்தது சரதேவதை. ஆனால் என்னுடைய பெயர் விலக வேண்டாம். அவன் இருந்த இடமும் பெயர் விலக வேண்டாம். அவனுக்கு சராசந்தன். சராசந்தன் பெயர் சூட்டியிருக்கிறேன். சராசந்தன் பெயர் சூட்டிவிட்டு குணம் எப்படியோ? அவனுடைய குணம் சத்திரியரை கண்டால் சீறி வரும். சிங்கத்தை போல் கட்சித்து வருவான். சிங்கத்தை போல் கட்சிப்பான். போதும். அந்தனரை கண்டால் மரியாதை கொடுப்பான். அப்படிங்களா? இருந்தாலும் அந்த குழந்தையின் பலம் எவ்வளவு காலமோ? பலம் எவ்வளவு? நான் யார் வாகனம் ஒரு சிங்கம், அவனுக்கோ 7 சிங்கம் பலம் கொடுத்திருக்கிறேன். அவனுடைய ஆயுட்காலத்தையே உனக்கு சொல்ல வேண்டும். இருக்க வர பலவீந்தன், இருக்க வர பலவீந்தன், இருக்க வர பலவீந்தன். என்ன இது? இறந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்த தாய் பெயர் சூட்டி அந்த குழந்தையின் ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்டால் கடைசியிலே பலம் எவ்வளவு கேட்டால் 7 சிங்கம் பலம் அளித்தவன். ஆயுட்காலத்தை கேட்டால் இருக்கு வரை பலம் வந்து சொல்லிவிட்டது. ஆகையால் தாய்க்கு உயிர் கொடுத்தால் அந்த உயிரை நான் காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு சொன்னா இருக்குமா? என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தைக்காக குழந்தை ஆட்கால வளர கானகம் சென்று தவ செய்ய போகிறேன். இந்த நாட்டை என் குழந்தைக்கு முடிசூட்டி விட்டு சென்று வருகிறேன்.